வந்திடு துதி செலுத்த துதிக்க வழிக்குவா ஜெபிக்க வழியில் உறுதியிருந்தா ஆலோசனை கொடுக்கும் வழி அந்த வழியே ஆலோசனை கொடுக்கும் வழி அந்த வழியே வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. கிடைக்குமே நம்பிக்கை வழி உபதரத்தில் பொன்னை விளங்குவார் சமாதான வழியில் நமக்கு கிடைக்குமே சாட்சி வழியில் சங்கடம் இல்லை ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார் ஜீவ வழி காட்டி நம்மை சேர்த்திடுவார் வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே வழி இதுவே இதில் நடவுங்கள் என்று சொல்லும் சத்தம் கேட்குமே. ஸ்டோரி ஈசாக்கு ரெபெக்கால் ஸ்டோரி. ஆபிரகாம் வந்து தன்னோட ஊழியக்காரத்தை ஈசாக்குக்கு வந்து பெண் பார்க்கும்படியா நீ வந்து தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மெசபதோமியாவுக்கு அனுப்பி விடுவாரு. அங்கே வந்து அவர் ஒரு கிணச்செண்டையில் உட்கார்ந்துருக்கும் போது அப்போ அவருக்கு தாகமாக இருக்கும். அப்போ அவர் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்ணியிருப்பாரு. ஆண்டவரே இப்படி நான் வந்து ஒரு பெண்ணை நிறைய பேர் வந்து அந்த இடத்துல தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஒரு தண்ணி கேட்பேன். அவள் வந்து அந்த பொண்ணு எனக்கும் தரணும் என்னோட ஒட்டகத்துக்கும் அவள் வந்து வார்த்தா அவள் தான் வந்து நீ காட்டுற ஒரு குமாரத்தி அப்படின்னு அவர் மனசுல நினைச்சிருப்பாரு. அதே மாதிரி விண்ணப்பம் பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட தண்ணி கேட்பாரு. ரெபேக்கால் அவ பேரு. அவ வந்து கேட்ட உடனே அவ வந்து ஆண்டவரே நான் உமக்கும் வார்க்கிறேன் உங்களுடைய ஒட்டகத்துக்கும் வார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் தண்ணி கொடுப்பா அவரோட ஒட்டகத்துக்கும் கொடுப்பா. அப்போ வந்து அவர் மனசுல தீர்மானம் பண்ணுவாரு இதுதான் நம்மளோட ஈசாக்குக்கு இதுதான் ஒரு ரெபேக்கால் அப்படின்னு அவரு நினைச்சிருவாரு. இது குட் சமாரிட்டன். இவர் வந்து திருடங்களால் அடிச்சு கீழே வந்து கிடைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து லேவியன் வந்தார். லேவியன் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா ஆசாரியன் வந்தார். ஆசாரியனே வந்து பார்த்துட்டு போனாங்க. கடைசியில் குட் சமாரியன் வந்து அவருக்கு வந்து திராட்சை ரசமும் எண்ணெயும் தடவிட்டு போனாங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏசப்பா கிட்ட கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி சத்திரத்தில் போய் சேர்த்துட்டு இவனை வந்து பார்த்துட்டு சத்திரத்தில் போய் சேர்த்துட்டு 2 வெள்ளி காசம் கொடுத்துட்டு இவனை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஊமையாக வந்து ஏசப்பா சொல்லுவாங்க. நியாயசாஸ்திரம். தாவீதின் மாயமற்ற அன்பு. தாவீது சவுலோட எவ்வளோ எதிரியாக இருந்தாலும் அவன் தாவீது சவுலின் மகன் யோனத்தான் தான் நல்ல பிரியம் வைத்தான், அன்பு காட்டினா. அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் அவனை கொல்ல வந்தாலும் அவனோட மகன் மேவிபோசேத்து 2 கால்களும் முடமா இருந்த மேவிபோசேத்துக்கு அவன் சவுலி நிலங்களை திரும்ப கொடுக்குறான். உன் தகப்பனாகிய சவுலி நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு அவனை பிளஸ் பண்ணுறான். அவன் எதிரியா இருந்தாலும் அவனுக்கு அன்பு காட்டி அவன்கிட்ட இருந்தான். யோனத்தானுக்கு எப்பவுமே என் பந்தியில் அப்பம் புஷ்பாங்கிற வாக்கையும் அவன் கொடுத்து அவன் பந்திக்கு அவனுக்கு போஜனம் கொடுக்குறான். அப்புறம் எலியா தேவனிடம் மன்றாடுதல். மரித்து போன ஸ்திரீயின் மகனை அவன்கிட்ட கொண்டு வரும்போது அவன் தேவனோடு மன்றாடியது உயிர்ப்பித்து அவன் உயிரோடு எழுந்த அந்த ஸ்திரீயிடம் திரும்பி கொடுக்கப்பட்டான். மன்னிப்பு ஒரு ஊமை சொல்லப்பட்டிருந்தது. 100 தாலந்து வெள்ளி கடன்பட்டவிடம் அவனை தூக்கி ராஜா அந்த ஊழியக்காரனை மன்னிச்சிருவாரு. ஆனா அந்த ஊழியக்காரன் திரும்பி போகும்போது அவனிடத்துல கடன்பட்ட அவனை விலங்குபட்டு அவனை வந்து கடுமையா உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்படைக்கிறான். ஆனா அவனுக்கு மன்னிச்சிருவான். அந்த பற்றிய மன்னிப்பு கதை தான் இது தாவீதுக்கு எத்தனை நேரம் சவுலை கொலை பண்ணும்படி வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவன் அதை கொல்லல. அவன் மலச்சலாதிக்க போயிருக்க போது கூட அவனை கொல்லும்படியான வாய்ப்புகள் கிடைச்சது. கொல்லாம அவன் சால்வையை அறுத்து கொண்டு வந்துட்டான், நிரூபிச்சான். இந்த அடையாளத்தை காட்டி ஆண்டவர் சவுலை என் கையில தந்தும் தாவீது கொல்லாம இந்த சால்வை மட்டும்தான். கணமுருந்திய ஸ்திரீன்னு இது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் வந்து ஒரு இரக்கம் குணம் கொண்டவா.
ஊழியக்காரவங்கள நல்லா கவனிப்பா. மேல் வீட்டில் ஒரு அறை கட்டி அவங்களுக்கு ஒரு கட்டில் மேஜை எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனால் அவளுக்கு ஒரு கரை காணப்பட்டது, குழந்தை இல்லை. அவன் கேஆர்சி வேலைக்காரன் மூலமாக அவளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னாட்டு அவன் நல்லா சம்பூர்ணமாக வாழ்ந்தாலும் அவளுக்கு ஒரு குறை இருந்துச்சு. அவன் ஜெபிக்கிறான், அவளுக்கு ஒரு நல்ல குமாரன் கிடைக்குது. அப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும் போது அவன் வளர்ந்தான். ஒரு நாள் அவனுக்கு ஒரு வியாதி வருது. அப்போ அப்பாடத்துல வயல் நிலத்துல நின்று சொல்லுவான், என் தலை நோய்கிறது, என் தலை நோய்கிறது. அப்போ ஜெபிப்பாங்க. அந்த பிள்ளையும் எலிசா வந்து அது மேல படுத்தோடனே 7 தரம் தும்மி அவன் உயிரோடு எழுந்தப்பட்டான். ஏசப்பா யாக்கோபுடைய கிணற்றண்டையில் வந்து நிற்கிறாங்க. அங்க தாகத்தோடு வருகிற ஒரு சமாரிய ஸ்திரீ அவ வீட்டு தண்ணி எடுக்கணும் ஆட்கள் இல்லாத போது வருகிறா. அப்போ ஏசப்பா அதுல இழப்படைந்தவராக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஸ்திரீ சமாரிய பெண்ணிட்ட கேட்கிறாங்க, என்னுடைய தாகத்துக்கு தாண்டிட்டு. அப்ப அவன் சொல்றான், நீர் சமாரியா யூதனா இருக்க, சமாரியா ஸ்திரீயாகி என்னிடம் நீ எப்படி கேட்கலான்னு கேட்கிறான். ஆனா அவன் உம்மிடத்துல குடமும் இல்லையே, நீ தண்ணி தான், நான் ஏசுனி நீ அறிந்திருந்தா நீ ஆண்டத்திலே கேட்டிருப்பான்னு சொன்னாங்க ஏசப்பா. ஆனா அவள் கேட்குற உங்ககிட்ட குடம் இல்லையே, அவட்ட குடம் காணப்பட்டது. அவன் ஆனாலும் ஏசப்பா சொன்னாரு, அவனுக்கு என்றென்றைக்கு அழியா ஜீவ தண்ணீரை தருவேன்னு சொல்லாரு. அவ மனம் மாறி ஊருக்கே போய் ஊர் மக்கள் அவ்வளோ வரையும் ஏசண்ட கொண்டு வந்துட்டான். கர்த்தருடைய தூதன் வந்து ஒரு கருவாரி மரத்துக்கு கீழே உட்காந்துருந்தார். அப்போ கிதியோன்னு ஒருத்தன் வந்து போர் அடித்துட்டு இருந்தார். அப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கச்சில ஒரு கிதியோனுக்கு ஒரு வெள்ளாட்டு குட்டியும் சில அப்பங்களையும் காணிக்காக கொடுத்தாங்க. அப்போ அந்த அப்பங்களை அந்த பாறைகள் மேலே வச்சாங்க. வைக்கச்சில அந்த கோல் எடுத்து இப்படி கற்பாறை மேலே காட்டுனதுல தீ எரிந்தது. அப்புறம் கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். அந்த பலிபீடத்துக்கு பேர் யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். பிலமோனோட ஃப்ரெண்டு பவுல். பிலமோன் வீட்டில் வேலை செஞ்சது ஒனேசிமு. பவுலும் ஒனேசிமும் வெளியே போனதுனால ஒனேசிமை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. பவுலும் ஜெயிலில் இருந்ததுனால பவுலும் ஒனேசிமும் 2 பேரும் ஜெயிலில் இருந்தோடனே 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்துட்டு பிலமோனுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. அப்போ புரோஜனம் இல்லாதவன்னு ஒனேசிமுன்னு சொன்னாங்க. இப்போ புரோஜனமாக ஆயிட்டான், சகோதரன் என்று சொன்னாங்க. இப்போ உனக்கு சகோதரன் ஆயிட்டா அப்படின்னு சொன்னாங்க. எலியா வந்துட்டு மேல் வீட்டில் இருக்கா. ஸ்திரீ வந்து தான் எலியா வந்து பார்த்துக்குவாங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு ஸ்திரீயோட பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் போயிடும். உடனே ஸ்திரீ வந்து எங்களோட பேர் வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி உங்களை நான் இப்படி பார்த்துக்கிட்டேன், என் பையனுக்கு வந்துட்டு இப்படி உடம்பு சரியாமல் போயிட்டோன்னா எலியா வந்துட்டு மேலேருந்து வந்துட்டு அவன் பையனை தூக்கிட்டு அவன் மேல் வீட்டுக்கு போயிடுவான். போயிட்டு இந்த மாதிரி அவகிட்ட வந்து 3 வாட்டி குனிஞ்சு எந்திச்சோடனே அவனுக்கு வந்து மறுபடியும் அவனோட ஆத்மா வந்து உள்ளே வந்துட்டு
அதனால எப்பவுமே மேசோவை வந்துட்டு நம்ம வந்து மன்றாடணும். இது வந்து தாவீதுக்கும் சவுல் தான் இந்த ஊர் ராஜா. தாவீதை வந்து அந்த ஊர் மக்கள் வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து வாங்க. சவுலுக்கு வந்து அந்த கோவம் வந்துடும். உடனே தாவீதை கொல்லுன்னு சொல்லிட்டு சவுல் கூட வந்து 3000 பேர் போவாங்க. தாவீது வந்து ஒரு கோகுல வந்து உள்ள போயிருவான். அப்போ சவுல் வந்து அந்த கோகுல போகும்போது அவங்க தாவீது கூட வந்தவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி சவுலை கொண்டுலாமா கேட்கும்போது தாவீது சொல்லுவான், இல்லை வேண்டாம் அப்படின்னு. உடனே சவுல் உள்ள அந்த கோகுல போனோடனே அவங்க வந்துட்டு ஒரு அபிஷேகம் வந்துட்டு பண்ணிடுவாங்க. உடனே அவன் வந்துட்டு அந்த தாவீதோட ஒரு துணியை ஒரு ஷாலை மட்டும் கிழிச்சிட்டு வெளியே போயிடுவான். இதுல இருந்து கர்த்தர் மேல கர்த்தர் அபிஷேகம் பண்ணவரை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவருக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கறது இதுல இருந்து அறிஞ்சுக்கலாம். தாவீதின் மாயமற்ற அன்பு. தாவீதும் யோனத்தானும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. ஸோ சவுல் யோனத்தான் இறந்த பிறகு தாவீது வந்து பார்த்துக்கிட்டாரு. அவரோட சவுலோட எல்லா சொத்துக்களையும் அவனுக்கு கொடுத்து தன்னுடைய ராஜ்யத்துல அவன் கூட நித்தமும் பந்தி இருக்கும்படி செய்தாரு. ஸோ தாவீதை மாதிரி நம்மளும் மாயமற்ற அன்பு உள்ளவங்களா மற்றவங்க கூட இருக்கு. வரும்போது எல்லாருக்குமே எஸ்பா சுகம் கொடுத்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் திருப்பி வந்து நன்றி சொன்னாங்க. அப்புறம் இந்த கதை வந்து ஒரு 18 ஆண்டுகளாக ஒரு பெண்மணி வந்து கூன் உழுந்திருக்காங்க. அவங்க வந்து ஏசப்பா குணப்படுத்துகிறாங்க. இந்த கூன் உழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து குணப்படுத்ததுக்கப்புறம் குணமாயிட்டாங்க. யோனா வந்து ஏசப்பா வந்து யோனாவை நினைவே பட்டணத்துக்கு போய் நான் சொல்கிறத அந்த மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே யோனா அங்கே போய் 40 வருஷத்தில் நீங்கள் உங்களுடைய இது அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பயந்து ஏசப்பாவை நோக்கி ஜெபம் பண்ணி அவங்க மன்னிப்பெல்லாம் கேட்டு இதானோடனே ஏசப்பா மனம் மாறி அவங்க நாட்டை அழிக்காமல் விட்டுருக்காங்க. இது வந்து நேம்காத் நேச்சருக்கு வந்த கனவு. அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. ஆனால் அதுக்கு அர்த்தத்தை வந்து யாராலையும் சொல்ல முடியல. தானியல் வந்து அவங்களோட கனவுக்கு அர்த்தம் சொன்னால் அது என்ன கனவுனா, இந்த அளவு முகம் வந்து தங்கமாக இருக்குது, அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு வந்து வெள்ளி, இது வந்து வெண்கலம், இது இரும்பு, அப்புறம் இது வந்து இரும்பும் களிமண்ணும் இப்படி இருக்கிற ஒரு சிலை வந்து கனவுல வந்திருக்கு. அதில் வந்து ஒரு திடீர்னு ஒரு கல் வந்து அந்த பாதத்தில் விழுந்தோடனே இந்த சிலை மொத்தமே விழுந்துட்டு. இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, அந்த கல் தான் மெய்யான சபை தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு தானியல் சொல்கிறாங்க. யோபுன்னு ஒருத்தர் அவர் வந்து ஏசப்பாக்கு கீழ்படிஞ்சு ரொம்ப நல்லவங்களாக இருந்தாங்க. இப்போ பரலோகத்தில் ஏசப்பாக்கு முன்னாடி சாத்தா வந்து யோபு வந்து நீ அவனுக்கு எல்லாமே கொடுத்ததுனால தான் உன்னை வந்து அவன் தூஷித்து பேசலை, ஏதாவது கஷ்டம் கொடுத்தா அவன் கண்டிப்பாக உங்களை தூஷித்து பேசணும்னு சொல்லி சாத்தான்னு சொல்கிறாங்க. ஒன்று ஏசப்பா சரி அவன் மேலே கை வைக்கக்கூடாது, ஆனால் என்னாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சாத்தா வந்து அவங்களுடைய ஆடுகள் எல்லாத்தையும் அழிக்கும்படி ஒரு இது செஞ்சுட்டான். அப்புறம் அவங்க பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. இவ்வளோ நடந்தும் அவனுக்கு அவனுக்கு உடம்பெல்லாம் புண்ணு வர மாதிரி பண்ணியும் அவன் வந்து ஏசப்பாவை தூஷித்தே பேசலை. ஏசப்பா கொடுத்தார், அவர் எடுத்தார்னு சொல்லி அவர் மகிமைப்படுத்துகிறார். அப்புறம் ஏசப்பா இவன் வந்து இவ்வளோ இதாக இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி அவனுக்கு என்னெல்லாம் அழிஞ்சோ அது எல்லாத்தையும் திரும்பி கொடுத்துட்டாங்க. சாம்பி தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுதல். 7 அப்பம் சில சிறு மீன்கள். 7 அப்பத்தை கொண்டு ஏசப்பா 4000 பேரை போஷிச்சாங்க. போஷிச்சதுக்கு அப்புறம் 7 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்க. இது வந்து கடனை மன்னியாமல் காவலில் போட்ட ஊழியக்காரன். ராஜா வந்து தன்னுடைய ஊழியக்காரனுடைய கடனை மன்னிச்சாரு. ஆனால் தன்னுடைய ஊழியக்காரன் தாங்கிட்ட 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டவனை மன்னியாமல் அவனை சிறைச்சாலையில் போட்ட காட்சி தான் இது. அதுக்கப்புறம் இது வந்து நேர்த்தியானது என எண்ணி ஆகான் எடுத்த பாபிலோனிய சால்வை. ஏசப்பா வந்து ஆகான் கிட்ட எல்லாத்தையும் அழிக்க சொல்லுவாங்க. ஆனால் ஆகான் பாபிலோனிய சால்வையை மட்டும் எடுத்து அதை ஒழிச்சு வச்சிருப்பாங்க. இது வந்து நாகமான் குணமடைகிறது. எலிசா தீர்க்கதரிசி நாகமான் வந்து யோதா நதியில் போய் 6 தடவை முங்குங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 6 தடவை முங்கினதுக்கு அப்புறமா 7ஆவது தடவை அவங்க எழும்பும்போது அவங்களுக்கு சுகம் அடைஞ்சிடும். அது மாதிரி நம்மளும் ஏச மேலே நம்பிக்கை வச்சு எதுவும் செயல்பட்டால் நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்.
ரெண்டு வழி வச்சுருக்காங்க. ஒன்று இறுக்கமான வழி, விசாலமான வழி. நம்ம சுய இஷ்டத்தோட சுய விருப்பத்தோட வாழ்கிற நம்ம எல்லாருமே விசாலமான வழியில் சொல்கிறாங்க. இடுக்கமான வழியில் வந்து ஏசப்பாவுடைய சிலுவையை சுமந்து கொண்டு இடுக்கமான வாழ்க்கையாக இது வந்து கடைசி கால அடையாளங்கள். சீச்சர்கள் வந்து ஏசப்பாட்ட வந்து கேட்பாங்க, ஏசப்பா முடிவுக்கு என்னென்ன அடையாளம்லாம் இருக்குது சொல்லிட்டு. ஏசப்பா வந்து யுத்தங்கள், கள்ளத்தீர்க்க தரிசிகள் எழுப்புவார்கள், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழுவும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், சூரியன் அந்தகாக்கப்படும், சந்திரன் ஒளியப்படாதிருக்கும், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழுவும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், அன்பு தணிந்துக்கும். இது எல்லாமே கடைசி காலத்தோடைய அடையாளங்கள்னு ஏசப்பா வந்து சொல்லுவாங்க. இதில் என்னென்னா இது வந்து ஒரு பையன் ட்ரா பண்ணிட்டு வந்தது தான் லோத்தோட கதை சப்ஜெக்டில் இருக்குது. ஏசப்பா வந்து சோதம் பட்டணத்தை அழிக்க போகிறேன், ஏன்னா பாவம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அழிக்க போகிறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து லோத்து வந்து 2 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுவார். பட் அவருடைய மனைவி வந்து பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணார். திமிர்வாதக்காரனை வாழையிலேருந்து பிரித்து அப்படியே உள்ளே இறக்குறாங்க திமிர்வாதக்காரனை. அப்புறம் வந்து சிறுவனின் தியாக உணர்வு 5 அப்பமும் 2 மீனும் சிறுவனின் தியாக உணர்வு. அப்புறம் இது வந்து 20 வெள்ளிக்காசு பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒன்று, 20 வெள்ளிக்காசு பழைய காலத்து தங்க நகைகள். அப்புறம் இது வந்து அன்னாளின் மன்றாட்டு ஜெபம், சர்ச்சிலேருந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. இது சகைவின் மனமாற்றம், மரத்து மேலே ஏறியெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இங்கே வந்து சகைவின் மனமாற்றம். ஏசப்பா வந்து வந்துட்டு இருக்கும்போது சமாரிய பெண்கிட்ட வந்து தண்ணி கேட்பாங்க. அப்போது அந்த பெண் சொல்லுவாங்க வந்து, நான் வந்து சமாரிய ஸ்திரீ, நீங்கள் வந்து யூத வம்சத்துக்கு சேர்ந்தவங்க வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே ஏசப்பா சொன்னாங்க, எனக்கு தண்ணி வேணும், நான் யாருன்னு தெரிஞ்சுன்னா நீ வந்து நான் ஜீவ தண்ணீரை உனக்கு தருவேன் அப்படின்னு சொன்னேன். கடைசியில் அவள் ஃபேமிலியில் உள்ள எல்லாமே ஆண்டவர் வந்து அப்படியே அழகாக சொல்லுவாங்க. சொன்ன உடனே உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே மேசியான்னு அறிஞ்சுக்கிடுவா, கிறிஸ்து தான் வந்து அப்படின்னு அறிஞ்சுக்கிடுவா. அறிஞ்ச உடனே அந்த மனம் திரும்பி மக்கள்கிட்ட போய் இயேசுவை பற்றி அந்த ஜீவன் வந்துட்டாங்க. அடுத்தது என்னென்னா பெதஸ்தா குளம். பெதஸ்தா குளம்னா என்னென்னா வியாதியஸ்தர்கள் 3 நாள் நம்மளுக்கு சுகம் கிடைக்குன்னு ஒரு இது. அதில் வந்து என்னென்னா சில சமயங்களில் வந்து அந்த குளத்தை வந்து தேவதூதன் வந்து கலக்கி விடுவாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு யார் முங்கி பிடிக்காங்களோ அவங்க தான் சுகம் பெறுவாங்க. ஆனால் அந்த வியாதியாக படுக்கையாக இருந்து வந்து ஒரு மனுஷன் இருப்பான், அவனால் எழுந்திரிச்சு நடக்க முடியாது. எத்தனை வருஷமானா 38 வருஷமாக இருப்பாங்க. அப்போ ஏசப்பா எருசலேம்லேருந்து வந்தபோது அந்த எல்லாரையும் பார்ப்பாங்க. இப்போ படுக்கையாக இருந்தாலும் ஏசப்பா கேட்பாங்க, உனக்கு சுகம் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இவர் வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னால 38 வருஷமாக அவன் காத்திருந்ததுனால ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவனை வந்து சுகமாக்குனாங்க. ஏன்னா அவனால் குளத்தில் குளிக்க முடியாது, மற்றவங்களால முடிஞ்சிச்சு. அதனால அவன் காத்திருந்ததுக்காக ஏசப்பா வந்து அவனுக்கு சுகம் கொடுத்தாங்க. இதுதான் பெதஸ்தா. வெரி குட், வெரி நைஸ். பவுல் மெலித்தாங்கிற ஒரு தீவுக்கு போகிறாங்க. அந்த தீவில் உள்ள மக்கள் வந்து அவர் குளிர்காயத்துக்காக குச்சிலாம் வச்சு நெருப்புலாம் வைக்காங்க. அந்த நெருப்புல இருந்து ஒரு விரியன் பாம்பு வந்து எழுப்பி பவுலுடைய கையை கடிச்சிருது. அந்த கையை கடிச்சதுக்கப்புறம் அந்த மெலித்தா தீவில் உள்ள மக்கள்லாம் சொல்கிறாங்க, இவர் வந்து ஏதோ பாவம் பண்ணியிருக்காரு, அதனால தான் இவர் கையில் பாம்பு கடிச்சிருச்சு அப்படிலாம் நினைக்கிறாங்க. பாம்பு கடிச்சு ரொம்ப நேரம் ஆகியும் அவருக்கு வந்து எதுவுமே ஆகலை. அந்த மக்கள்
எல்லாரும் இவர் தேவனுடைய மனுஷனாக இருக்காரு, அதனால தான் இவருக்கு பாம்பு கடிச்சு எதுவுமே ஆகலை அப்படின்னு நினைக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சேவைகள் அவருக்கு பண்ணுறாங்க. நிறைய பிணியாளிகள்லாம் கொண்டு வந்து அவர்கிட்ட சுகப்படுத்துகிறாங்க. மெலிதா தீவு மக்கள் வந்து அவர் மேலே வந்து அன்பு செலுத்தினாங்க. நம்மளும் வந்து நம்மள நிறைய ஊழியக்காரங்கள் அப்படிலாம் இருக்கப்போ வந்து அவங்களே விசாரிக்கணும், அவங்களுக்கு தேவையான காரியங்களை செலுத்தி அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய காரியம். அவன் வந்து அவன் சகோதரன் வந்து அவங்க வித்துட்டாங்க எகிப்து நாட்டில். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அடிமையாக தான் கூட்டு போனாங்க. அந்த இடத்துலையுமே அவன் உண்மையாக வேலை பார்த்ததுனால அந்த அடிமையிலேருந்து அவனை மீட்டு அவனுக்கு பெரிய போஸ்ட் கொடுத்தாங்க அந்த இடத்துல. அப்போ வந்து அவனோட பார்த்து 2ஆம் நாள் போயிடும், உடனே 2ஆம் நாள் 3ஆவது பரிசுத்த ஆவி. அந்த 12 சீசர்களுக்கு வந்து பரிசுத்த ஆவி இறங்கினால அவங்க வந்து அந்நிய பாஷையில் வந்து பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வாதத்தில் ஆபிரகாம் வந்து அவங்க கர்த்தரை கீழ்ப்படுத்தி அவங்க வந்து நாட்டுக்கு போனதுனால அவனுக்கு வந்து 100 வயதில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் இளவயது ராஜா மனாசே அவங்க அப்பா செஞ்சதை வந்து செய்யலை. அவன் வந்து அவங்க அப்பா வந்து அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்க, சிலையெல்லாம் வணங்க மாட்டாங்க. ஆனால் இவன் வந்து அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் வந்து நிறையா சிலைகளை வணங்குறதும் பில்லி சூனியும் கொலை நிறைய இது பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு நாட்டிலேருந்து அவனை வந்து என்னது கைது பண்ணி கூட்டு போகிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க. அவன் வந்து அவனை தன்னை தாழ்த்தி மன்னிப்பு ஏசப்பட்ட கேட்டதுனால திரும்பவும் அரசவையில் கூட்டு வந்து அவன் வந்து அந்த பில்லி சூனியம் எல்லாத்தையுமே விட்டுட்டான். அதுக்கப்புறம் நல்ல சமாரியன் கதை தெரியும் அவங்களுக்கு. லோத்தின் மனைவி உப்புக்கு நம்ம பின்னிட்டு பார்க்காம பின்னிட்டு பாராதேன்னு சொல்லியும் பார்த்ததுனால இந்த கிருபை கிடைக்கல அவளுக்கு. லோத்துக்கு வந்து கிடைச்சிச்சு, அவனுக்கும் அவங்க 2 பொண்ணுக்கும் கிருபை கிடைச்சிச்சு. ஆமா, உப்புத்தன மாதிரி. இது வந்து ரெபேக்காள் கதை. ஆபிரகாமோட பையன் ஈசாக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக மூத்த ஊழியக்காரனை வந்து ஒரு நாட்டுக்கு அனுப்பி அங்கே வந்து நல்ல பொண்ணாக இருக்கான்னு பார்க்க சொல்கிறாங்க. அப்போ வந்து அவன் வந்து ஒரு கிணத்துக்கு அடியில் உட்காந்து நான் ஜெபம் பண்ணுறான், நான் அப்படி வந்து யார்ட்டையாவது கேட்பேன் எனக்கு தண்ணி கொடுன்னு. அவன் எனக்கு மட்டும் கொடுக்குறது இல்லாமல் என்னோட 10 ஒட்டகத்துக்கும் அவன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி அவன் வந்து வேண்டுவான். அதே மாதிரி வந்து ரெபேக்காள் வந்து வருவா தண்ணி எடுக்க வரும்போது அவன் வந்து தண்ணி வேணும்னு கேட்குறான். நான் வந்து உங்களுக்கு மட்டும் கொடுக்கல, உங்களோட 10 ஒட்டகத்துக்கும் நான் வந்து தண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஒட்டகம் நிறைய தண்ணி கொடுக்கும். அவள் அதுவும் இப்போ கைவலியும் பாராமல் வந்து நிறைய ஒட்டகத்துக்கு தண்ணி ஊற்றி கொடுப்பான். கடைசியில் வந்து அந்த ஊழியக்காரன் என்ன பண்ணுறான், இவ தான் வந்து ஈசாக்குக்கு தேவையான மனைவி அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அவளுக்கு வந்து அரை சேக்கல் காதனியும் 10 சேக்கல் எடை கொண்ட கடகத்தையும் வந்து கடிச்சு கொடுப்பான். வெளியே போய் காட்டுங்க, நல்லா இருமா, நல்லா இருக்கும். இதான் உண்மையிலே அப்பம் தண்ணி கிடையாது, அருமையா இருக்கு. சாப்பிடலாம் போல சாப்பிடுமா வச்சது. இது வந்து உண்மையிலேயே அந்த ஆண்டவர் செய்த அற்புதத்தின் மீன்கிறார். 7 அப்பம் சில சிறு மீன்கள். அப்பம் God bless you. 7 அப்பம் சிறு மீன்களை வைத்து ஆண்டவர் 4000 பேரை போஷித்தார். ஆண்டவர் வந்து அற்புதத்தை செய்த அழகான பிள்ளைகள் வந்து அழகாக பிபிஎஸ்ல எக்ஸிபிஷன் வச்சிருக்கார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த சிறு மீன் நினைச்சு